அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மார்பிள் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதை நம்ம அரிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நான் 2 எக் போட்டு பீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்ல ஃப்ளஃபியாக வந்தாச்சு. நான் 1 கப் மைதா போட்டதுனால 1/2 கப் போல் சுகர் நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த பவுடர் சுகரை இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் 2-3 கேக் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் அதில் நல்ல டீட்டெயில்டாக இருக்கும். பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இதில் 1/2 கப் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில். அதுக்கப்புறம் 1/2 கப் நான் மில்க்கும் கர்டுமா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ், இனி நமக்கு பீட்ரு தேவையில்லை. நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃப்ளார் அரிச்சு வச்சுருக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 2 பார்ட்டாக நான் இப்போ பிரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஒரு பார்ட்டில் நான் 1 டீஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நான் ஒரு கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் போட்டு அதில் நான் பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஊற்றிடணும். இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இதில் நம்ம ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு நம்ம இப்படி வரைஞ்சி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ப்ரீஹீட்டட் ஓவனில் வச்சு எடுத்துடலாம். 180 டிகிரி செல்சியஸில் ½ அன் ஹவர் குக் பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல சூப்பரான சாஃப்டான கேக் நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு. இப்போ நல்லா அது ஆறியாச்சு. இப்போ நம்ம டிமோல்டு பண்ணிடலாம். அப்படி ஒட்டாமல் நல்ல சூப்பராக நமக்கு வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கேக், மார்பிள் கேக், ஜீப்ரா கேக் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஃப்ளவர் டிசைனில் அப்படி நமக்கு சூப்பராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்து, அதே போல் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக நமக்கு இருந்தது. இதில் நம்ம க்ரீம்லாம் வைக்காதனால சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரை சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரான சாஃப்டான கேக். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீக்கு கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.